श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायम् 250வது श्लोकम्। शमयत्यौषधेनायं दशमस्वं व्रणं यथा भोगेन शमयित्यैतत् इत्वैतत् प्रारब्धं मुच्यते तथा। நேத்தி சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்த்திருக்கோம். பிராரப்தம் అనేది ஞானமடைஞ்ச ஜீவன் முக்தனுக்கு எப்போ முடியும்? பிராரப்தம் தவற முடியாது, தப்பிச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எப்போ முடியும் பிராரப்தம் அப்படின்னு கேள்வி கேட்டால், நேற்றுக்கு பார்த்தோம் 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அந்த 10 சிஷ்யர்களுடைய கதை, அந்த தசமனை வார்த்தத்தினே 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள உபயோகப்படுத்திட்டு ஆச்சாரியர் இங்கேயும் அந்த 10வது சிஷ்யனை அவனு தான் அந்த 10வதுன்னு சொல்லிட்டு குரு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். ஞானம் வந்ததுனால எப்படி அவனை அந்த கவலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கான். ஆனால் இது தெரியறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கவலையினால் அவனை தலைனை அடிச்சுக்கிட்டான். சவுத்துக்கு வச்சு மரத்துக்கு வச்சு அடிச்சிட்டான். அங்கே காயம் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி அந்த காயம் மாறுறதுக்கு அது ஹீல் ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அந்த மாதிரி தான் அது எப்படின்னா ஔஷதம்னால கொஞ்சம் நாளைக்குள்ளே போயிடும். அது ஒரு உதாரணம் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இங்கே ஜீவன் முக்தனுடைய இந்த பிராரப்தம் అనేది பிராரப்தம் எல்லோருக்கும், ஜீவன் முக்தனுக்கு மட்டும் இல்லை. போகேன சமயித்யைதது இத்வைதது, இது அனுபவிச்சு தான் தீரணும், முடியணும். அப்போ தான் விடுதலை முச்சதே ததா அப்படின்னு சொல்லிட்டார். மந்திரம் அப்படின்னா மனநாத் திராயத்தே இது மந்திரஹ అని சாஸ்திரம் சொல்கிறது. மனநாத், எது நீ மனனம் பண்ணுறதுனால உன்னை பந்தத்திலிருந்து விடுவிக்குமோ, திராயத்தைன்னா விடுவிக்குமோ, எதிலிருந்து விடுவிக்கணும்? அஜ்ஞானம் అనే బంధத்திலிருந்து விடுவிக்கும். ஆனால் மந்திரம் అనేది கடவுளுடைய நாமம் மற்றும் இல்லை, உபனிஷத்து மந்திரங்களும். கடவுளுடைய நாமத்தை நிஷ்காமமாக ஜபம் பண்ணி அதோடைய சத்குண தத்துவம் நிர்குண தத்துவம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லிட்டே இருந்தால் அது அஜ்ஞானத்தில் நம்மளை விடுவிக்கும், கரையேற்றும். அப்படி இல்லாமல் அந்த மந்திரத்தினை பலம் ஆர்ஜனாய பலத்தினை சம்பாதிச்சுக்கிறதுக்கு கூட மந்திரம் உபயோகப்படுது. பலவர்தனக்காக. அப்படின்னு அர்த்தம் என்ன? நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணி பலதெல்லாம் ஆதி தெய்வீக லெவலில் இருக்கிற சக்திகளை இன்வோக் பண்ணி அந்த மந்திரம் மூலமாக அவங்களுக்கு எட்டனந்து கேட்டுக்கிட்டு ஆதி பௌத்திக
நிலையில் இருக்கிற எனக்கு நீங்கள் அந்த சக்தி நீ கொடுத்துட்டு எனக்கு சில வரங்களை கொடுக்கணும். ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக, ஆத்தியாத்மிக அనే வார்த்தைகள் சாஸ்திரத்தில் பல வாட்டி சொல்லப்பட்டது. நம்ம அதை படிச்சிருக்கோம் அங்கங்கே. என்ன சொல்லிட்டு இருக்க இப்போது మంత్రం అనేది எவ்வளோ முக்கியம் అనేది சொல்கிறதுக்காக தான். ஏன்னா இங்கே బృహదారణ్యక మంత్రం இப்போ முடிஞ்சது. బృహదారణ్యక உபனிஷத்து மந்திரம் எது எடுத்துட்டு இந்த அத்தியாயத்தில் மையமாக வச்சுக்கிட்டு பேச தொடங்கினாரோ அந்த மந்திரம் முடிகிறது. இப்போ அந்த மந்திரத்தை இவ்வளோ விசலேஷனம் பண்ணி இவ்வளோ செஞ்சால் என்ன பிரயோஜனம்னு தெரியணும் இல்லையோ. ஸோ மந்திரம் மனநாத் திராயத்தை, அதில் தெய்வ பகவானுடைய நாமமும் மந்திரம்தான். அந்த நாமத்தினி உபயோகப்படுத்திட்டு ஆதி தெய்வீக சக்தினி இன்வோக் பண்ணி ஆதி பௌத்திக நிலையில் இருக்கிற மனுஷனும் அவனை ராட்சசனு கூட அசுரனு கூட தான் இன்னும் அந்த தெய்வத்துக்கு இருக்கிற சக்திகள் வேணும்னு சொல்லிட்டு இன்வோக் பண்ணுறான். இதுதான் சித்த மார்க்கத்தில் இருக்கிற சித்தர்கள் கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சித்திகள் வர்றது எல்லா காரணம். ஆனால் நம்ம சொல்கிற இந்த மந்திரம் అనేది மனநாத் மோக்ஷம் ததாதி, மனநாத் முச்சதே இது மந்திர. மனநாத் முச்சதே இந்த ஸ்லோகத்தில் முச்சதே வந்துச்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஆதி பௌத்திக நிலையில் இருக்கேன், அஜ்ஞானத்தில் இருக்கேன். அப்புறம் எனக்கு ஆதி தெய்வீகமாக சாதிக்க வேண்டியது அடைய வேண்டியது எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா எது சாதிச்சா கூட அது தற்காலமாக கொஞ்சம் காலம்தான் இருக்கும் அப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு இப்போது ஆத்தியாத்மிக சக்தி கொடுக்கணும். முதல்ல சக்தினே சொல்கிறோம். அது கூட ஆத்தியாத்மிக வளர்ச்சி. ஆத்தியாத்மிகம் என்ன? எது சத்தியமாக இருக்கின்றனதோ அந்த சத்திய வஸ்துவை நானு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய சக்தி எனக்கு தெளிவு வழி காட்டணும் இந்த மந்திரம். அதனால தான் உபனிஷத்தில் இருக்கிற எல்லா ஒரு ஸ்ட்ரான்ஸாக ஸ்லோகத்தின்னு எங்கே பொதுவாக மந்திரம் என்றோம். அது குருவு சொல்லி ஆழமாக விவரமாக பார்க்கும்போது நம்மளே அது திராயத்தே முச்சதே. இதிலிருந்து சர்வ கர்ம சர்வ கில்பிஷைஹி, சர்வ பாபங்களிலிருந்து சர்வ கர்மங்களிலிருந்து சர்வ அஜ்ஞானத்திலிருந்து எல்லாத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணும். இன்றைக்கி அதுக்கு பிறகு 251வது ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோம்? கிமிச்சன்னிதி வாக்யோக்தஹ சோகமோக்ஷ உதீரிதஹ ஆபாசஸ்ய ஹ்யவஸ்தைஷா ஷஷ்டி திருப்திஸ்து சப்தமி. இப்போது முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட. இப்போ வரைக்கும் 250 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில் படித்து நம்ம என்னதான் பண்ணி என்ன முடிச்சிருக்கோம், என்ன சாதித்தோம் அப்படின்னா, இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் அந்த மந்திரம் எடுத்துகிட்டு பிருஹதாரண்யத்துக்கு அது விவரிக்கிறதுக்கு இங்கே வித்யாரண்ய சுவாமி சப்த பூமிக்கானே ஒரு பிரக்ரியை, சப்த பூமிக்கானே ஒரு விஷயத்தினை எடுத்துகிட்டு ஒரு ஜீவனுக்கையும் மனிதனுக்கு இந்த 7 ஸ்டேஜஸ்ஸு he has to go through அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்த 7 இந்த அத்தியாயம் 7 இந்த 7க்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, சாஸ்திரத்திலேயே. ஸோ இங்கே 7வது அத்தியாயம் 7 பூமிக்க சப்த பூமிக்க கான்செப்ட் வச்சுட்டு அழகாக விவரிச்சுட்டே வந்தார். அந்த சப்த பூமிக்கு என்னன்னு இது ஞாபகம் இருக்கோ, அது ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இப்போ இங்கே முடிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு கிமிச்சன் இது வாக்கியோக்தா. அந்த கிமிச்சன் அనే வார்த்தைத்தனே நாம் விவரித்து ஓகே அது விவரித்து இது வாக்கியோக்தா என்ன ஆயிடுது, அந்த அதே
சோக மோக்ஷா, சோகத்திலிருந்து விடுதலை, துக்க நிவృత్తి. இப்போது துக்க நிவృత్తిன்னு சொன்னதுனால அந்த 7 ஸ்டெப்ஸ்ன்னு ஞாபகப்படுத்திக்கணும். சப்தபூமிக்கில் என்னது? முதல் ஜீவனுக்கு நமக்கு அஜ்ஞானம் பிறக்கும்போதும் ஸ்வரூப ஞானம் இல்லாமல் தெரியாமல் பிறந்தோம், அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினால ஆவரணம் ஏற்பட்டது. ஓகே, ஆவரணம் ஏற்பட்டு ஆவரணத்தினால விக்ஷேபம் ஏற்படுறது. இல்லாதது பலதா தெரியறது, தெரிய வேண்டியது தெரியலை, இருக்கிறது தெரியலை, இல்லாதது தெரிகிறது, விக்ஷேபம். இப்படி இருக்கிற இந்த மனுஷன் இப்போ இந்த ஜீவனு ஈஸ்வரன் கிருப்பனால் எப்படியோ சத்சங்கத்துக்கு வந்துட்டான். இங்கே சத்சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்போது 4 விஷயங்கள் நடக்கிறது. இங்கே தான் வெரி பிக் யூ டர்ன் இன் ஏ பர்சன்ஸ் லைஃப், ஒரு மனிதனோட வாழ்க்கையில். என்னது? முதல்ல பரோட்ச ஞானம். சத்சங்கத்துக்கு வந்தான், சாஸ்திரம் கேட்க தொடங்கிட்டான், குரு சொல்கிறது உபதேசம். அதனால் பரோட்சமாக இன்டைரக்ட் நாலெட்ஜ் ஏற்படுறது. ஓ, ஜீவ ஜெகத் ஈஸ்வர 3 இருக்கா, இந்த 3 பற்றியும் சரியாக தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு தத்துவபோதை படிக்கணுமா, அது அப்படி பகவத்கீதை இப்படி எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் பஞ்சதசியும் படிக்கணுமா. இந்த பஞ்சதசி படிக்கிறது என்னது பற்றி சொன்னால் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுத்து. ஒரு இடத்துல பல இடத்துல சத்சங்கம் நடக்கிறது, ஒரு இடத்துல சத்சங்கம் பாகவதம் தான் முக்கியமாக இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் ஒரு அம்மா பஞ்சதசி என்ன சார், அது எடுப்பீங்களா எங்களுக்கு என்னாங்க. அவங்க கேட்டதுனால தான் ஈஸ்வரன் அவங்க மூலமாக கேட்க வச்சுட்டு, இல்லைன்னா பஞ்சதசி பெரிய புஸ்தகம், இது இப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்க போகிறோம், அது வேறு, இது புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய தகுதி இருக்கிற இங்கே சாதகர்கள் இருக்காங்களா, தகுதி இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக சட்டுன்னு ஆரம்பிக்க மாட்டோம். சரி, எப்படியோ அதனால் அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் அப்படி ஆரம்பித்தது இப்போ 4 வருஷம் ஆகிடுது. இப்போ 7வது அத்தியாயத்தில் தான் இருக்கிறோம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது ஈஸ்வரன் அவங்க என்ன நானும் அப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேனமோ, இல்லைன்னா இப்படிப்பட்ட டீப் ஸ்டடி பஞ்சதர்ஷினி படிக்கிறதுக்கு வாய்ப்பு வராது. அதனால் ஈஸ்வர இச்சனால் நடக்கிறது. அப்புறம் ஸோ பரோட்ச ஞானம், இன்டைரக்ட் நாலெட்ஜ். அதுக்கு பிறகு பரோட்ச ஞானம் அவனுக்கு ஏற்படுறது. அபரோக்ஷ ஞானம், சாரி, முதல் பரோட்சம், அப்புறம் அபரோக்ஷம்னா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஆம் தட், நான் பிரம்மம். குரு தத்துவமசின்னு சொல்லி கொடுத்தார். நான் விசாரம் பண்ண தொடங்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சதே உணர்ந்தேன், அகம் பிரம்மா அப்படின்னு. இந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுதான் அந்த சத்வஸ்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வர பலம் என்ன நடக்கணும், வாட் ஃபார், இதெல்லாம் எதுக்கு பண்ண நீ? அஜ்ஞானம் நீக்கப்பட்டது, துக்கம் நிவృత్తి ஆகிடுது. துக்கம் அஜ்ஞானத்தினால தான், துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம். அதனால் சோக மோக்ஷ உதீரதா நீக்கப்பட்டது. ஓகே, சாரி, உதீரத்தன்னா அந்த விஷயம் வரைக்கும் தான் நம்ம இந்த கிமிச்சன்னு கஸ்ய காமாயா இதெல்லாத்திலிருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கினது என்னன்னா, இவனுக்கு இப்போ துக்கம் இல்லை, துக்க நிவృత్తి, துக்கரகித நிலைக்கு வந்திருக்கான், இவன் ஜீவன் முக்தனாக வாழறான். அது சொல்லப்பட்டது. ஆபாசஸ்யஹி அவஸ்தைஷா ஷஷ்டி. எது இந்த துக்க நிவృత్తి అనేది జ్ఞాపకப்படுத்துகிறார் பாருங்க, 6வது படி இந்த சப்தபூமிகள். ஷஷ்டி என்னது? இந்த ஜீவனுடைய அவஸ்தை. ஆபாசஸ்யன்னா சிதாபாசத்துடைய
உண்மையாக இது வந்து சஷ்டி அவஸ்தா, 6th ஸ்டேஜ். இப்போ அந்த சிதாபாசத்தை பற்றி எவ்வளோ நம்ம விவரமாக விசாரணை பண்ணியிருக்கோம். அவனுக்கு இருக்கிற கஷ்டம் பிறதெல்லாம் பேசியிருக்கோம். அவனுக்கு கடைசியில் எங்கள் போக்தா யாரும் இல்லை, கர்த்தா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இது நடந்ததுக்கு அப்புறம் இப்போ துக்க நிவர்த்தி போணுச்சுன்னா என்ன, துக்கம் போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? ஆனந்தம் இருக்கணும். அங்கே ஆனந்தம் இருக்குதுன்னா அர்த்தம் என்ன? 7வது அவஸ்தை, த 7th ஸ்டேஜ் வந்து உண்மையாக சப்தமி திருப்தி, நிரங்குஷா திருப்தி, த டோட்டல் கண்டென்ட்மெண்ட் அண்ட் டோட்டல் இன்ஃபினிட் பிளிஸ். அதுதான் இனிமே நம்ம விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறார். அடுத்து 7வது கடைசி ஸ்டெப்பு இனிமேல் வரப்போகிற ஸ்லோகங்களுக்குள்ள. ஸோ இந்த 7 நம்பர் வந்து சப்த பூமிகா 7வது அத்தியாயம். அப்புறம் நம்ம சரீரத்தில் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாள், அப்புறம் பாகவதம் சப்தாகம் 7 நாள், அப்புறம் சப்த ரிஷிகள், சப்த சக்கரங்கள் 7 சக்கரங்கள் யோகப்படியில் பார்க்கும்போதோ. ஸோ இப்படி இந்த 7க்கு சப்த தாதுகள் இருக்குது நம்ம சரீரத்தில். ஸோ 7 ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்குது. சரி, இனிமேல் அந்த திருப்தி, நிரங்குஷா திருப்தி அப்படின்னு அது பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நீ பார்க்கறது போகிறோம். இப்போ துக்க நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் கன்க்ளூஷனாக 2-3 சென்டென்ஸு சொல்கிறேன். என்ன ஆயிடுச்சு துக்க நிவர்த்தின்னா, இந்த ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் ஒன்று படித்தோம். அசக்கியஸ்ய அபேட்சித்வாத். இவனுக்கு துக்கம் எப்படி போகிறதுன்னா, சுற்றி இவ்வளோ துக்கம் இருக்கே, துக்கம் அவனுக்கிட்ட வராதானே வரும், இருக்கு, துக்கப்படலை, துக்கி ஆகலை. ஏன்னா இம்பாசிபிள் அண்டர்டேக்கிங்ஸ், இம்பாசிபிளானதே, மாற்ற முடியாததே, நடத்த முடியாததே, நம்ம எதுவுமே பண்ண முடியாததே, நம்ம கையில் இல்லாத அந்த விஷயங்களை பற்றி டிசைர் பண்ணுறது இவன் விட்டுட்டான். அபேட்சித்வாத் என்னாச்சு? அப்படி பண்ணலன்னா அசக்கியஸ்ய அபேட்சித்வாத்துன்னா இம்பாசிபிள்னு டிசைர் பண்ணும்போது, அபேட்சன்னா விட்டுறதில்லை, ஆபேட்சை. இம்பாசிபிள்னு டிசைர் பண்ணும்போது துக்கம் கச்சிதமாக வரும். அப்படின்னா நம்ம சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் இருக்கணும், என்ன சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா என்னாகும்? நமக்கு கோபம், தாபம், ஓகே, துக்கம் இதெல்லாம் கச்சிதமாக வரும். ஸோ இப்போ இவனை வந்து நல்ல விசாரணை பண்ணி விசித்திய கன்க்ளூஷன் என்ன ஆயிடுச்சு? இப்போது இந்த அபூர்ணமான உலகத்துக்கிட்ட நின்று, ஓகே, பிரபஞ்சத்திலிருந்து பூர்ணத்துவத்தனை அடைய முடியாதனே, அப்படி அடியலாமல் நினச்சா பெரிய தப்பது, அடைய முடியாதனே உணர்றதுக்கு பேர் ஞானம். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸு. எக்ஸ்பெக்டிங் த பர்ஃபெக்ஷன் ஃப்ரம் த இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டு ஈஸ் ஏ அசக்கிய காரியம். அசக்கியன்னா இம்பாசிபிள். அப்படின்னு இது அப்படி நினைக்கக்கூடாது, நினைக்கிறது பெரிய தப்பனே தெரிஞ்சுக்கினா பாருங்கோ, இதுக்கு பேர் ஞானம். அவ்வளோதான். இப்போ அதுக்கு பிறகு 252வது ஸ்லோகத்தில் விஷயத்தினை தொடங்குகிறாரு. சாங்குஷா விஷயைஸ்திருப்திஹி இயம் திருப்தி நிரங்குஷா கிருதம் கிருத்யம் பிராபணீயம் பிராப்தமித்யேவ த்ருப்யதி. இவன் வந்து இப்போ ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து, இப்போ நான் சொன்ன விஷயந்தான், ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து நமக்கு விஷயைஹி திருப்திஹி
కంటెంట్మెంట్, తృప్తి అన్న కంటెంట్మెంట్ ఇంగ్లీష్లో. இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்திலோ நியமங்கள் பற்றி சொல்லும்போது திருப்தி అనేది ஒரு நியமம். ஸோ விஷயஹி திருப்திஹி சா அங்குஷா. அது வந்து கண்டிஷன்டு, லிமிட்டெட், டிபெண்ட். சரியா? அப்புறம் அங்குஷம்னா இந்த யானை மேலே உட்காந்து அந்த யானைன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காது பக்கத்தில் குத்துறதுக்கு ஒன்றும் இரும்புனால் செஞ்ச ஒரு ஷார்ப்பாக இருக்கிற, அதுக்கு தெரியல கோடை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்களோ, அங்குஷம் அதுக்கு பேர். ஸோ இந்த அந்த மாதிரி பெயின், துக்கத்தோடு கூடி இருக்கிறது தான் இந்த லோக விஷயங்களிலிருந்து வர எல்லா அனுபவமும். விஷயஹி திருப்தி. ஆனால் நிரங்குஷா திருப்தி இயம் திருப்தி. ஆனால் நிரங்குஷா திருப்தி என்ன? அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு, எது அன்கண்டிஷன்டு தெரியுமோ, அது வந்தால் என்ன ஆகுமோ தெரியுமோ, எது இருந்தால் எது வந்தால் அன்கண்டிஷனல் திருப்தி, நிரங்குஷா திருப்தி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமன்னா, கிருத்தியம் கிருதம், பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சிட்டேன். பிராபணியம் பிராப்தம், அடைய வேண்டியது சாதிக்க வேண்டியது சாதிச்சிட்டேன் அனே ஒரு நிறைவு. நிறைவு இருந்தால் அதுக்கு பேர் ஆத்தியந்திக திருப்தி. இந்த ரெண்டு பதங்கள் என்னன்னு இது விவரிப்பார் அப்புறம் ஆச்சாரியரிங்க. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் முதல்ல டாபிக்னு. கிருத்தியம் கிருதம், பிராபணியம் பிராபியம், இது ஏவ, இதுக்கு பேர் தான் திருப்தியத்தின்னு அர்த்தம். கண்டென்ட்மெண்ட்னா இதுதான். இங்கே 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம சிந்திப்போம். என்னன்னா, இந்த அன்லிமிட்டெட் ஆனந்தத்தை பற்றி விவரிக்கிறதுக்கு முந்து இங்கே முதல்ல ரிலேட்டிவ் ஆனந்தம் என்னன்னு சொன்னார். அது என்ன? விஷய ஆனந்தம் வந்து கண்டிஷன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டட்னஸ் பற்றி சொல்கிறார். ஸோ திருப்தின்னு பேசும்போது நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கணும். லோகத்தில் எதுவுமே ஆனந்தம் கொடுக்கலையான்னா, கொடுக்கலன்னு சொல்லலை, கொடுக்கறதே, ஆனால் வித்தியாசம் இருக்குது. ஸோ வரல்டுலி ஆப்ஜெக்ட்ஸ் என்ன வரல் தானே, உலக ஆனந்தம், விஷயானந்தம் அப்படின்னா பை இண்டல்ஜிங், அதினை ஆசைப்பட்டு அதில் ஈடுபட்டு அதினை அனுபவிக்கிறது வரல்டுலே போகம். ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல், ஓகே, திருப்தி. ஆத்ம ஜானம் அடைஞ்சதுனால, ஸ்வரூப ஜானம் அடைஞ்சதுனால வந்த திருப்தி, இது ரெண்டாவது. இப்போ இந்த ரெண்டுத்துனே ஒரு டேபிள் மாதிரி இப்படி போட்டு பார்த்தா சில டிஃபரன்சஸ் இந்த ரெண்டுத்துக்கு நல்லா கிளியராக தெரியறதுக்கு விஷயம் அங்கே சொல்லுவார், நாம் எப்படி போகிறோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இப்போ சொன்னது அதுதான். விஷயானந்தம் வந்து கண்டிஷன்டாக இருக்குது. ஸோ இப்படி போட்டுக்கிறோம், ரிலேட்டிவ் ஹாப்பினஸ்ஸு, absolute happiness. Okay, our relative contentment and absolute contentment. ஒன்று வந்து பௌத்திகம், இன்னொன்று ஆத்தியாத்மிகம். இந்த பௌத்திகமானது ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் ஆர் ஹாப்பினஸ் என்னன்னா டிபெண்ட், அது பந்தகத்துவம், பந்தத்தினை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இண்டிபெண்ட்டு, அது வந்து ஃப்ரீடம் கொடுக்கும். இது இந்த பக்கம் பௌத்திகமானது ரிலேட்டிவ் வந்து எப்பவுமே கண்டிஷன் மட்டும் இல்லை, லிமிட்டெட் அது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அன்லிமிட்டெட். அப்படின்னா இது ஃபைனைட்டு, அது இன்ஃபைனைட். ஸோ இந்த டிஃபரன்சஸ் நம்ம மனசில் இருக்கணும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ இங்கே வந்து பிராப்தவியம் பிராப்தம், பிராப்தம் கர்த்தவியம் கிருதம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பேர் தான் திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பிறகு இந்த விதமாக யார் இருக்கிறானோ
இந்த மனோநிலையில் அவன்தான் ஜீவன் முக்தன். ஸோ ஜீவன் முக்தனுக்கு திருப்தி எப்படின்னா, செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டேன், இனிமேல் எதுவுமே இல்லை. நோ கெயின், நோ லாஸ், நத்திங் டு டூ, நோவேர் டு கோன்னு. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த ஞானி இந்த லோகத்திலும் இருக்கான். பிராரப்தத்தினால் இந்த சரீரம் எப்படி சிங்கம் மாதிரி ஃப்ரீயாக, தைரியமாக, கரேஜியஸாக, ஃபியர்லெஸ், பயம் இல்லாமல் இந்த லோகத்தில் வாழுறான். அது சொல்லிட்டு 253வது ஸ்லோகத்தில் முதல் இந்த கிருதம் கிருத்தியம் அனே பதத்தினை விவரிக்கிறதுக்கு தொடங்குகிறாரு. ஐஹிகா முஷ்மிகவ்ராத சித்தியை முக்தேஷ்ச சித்தயே பஹுக்ருத்யம் புரா ஸ்யாத் பஹுக்ருத்யம் புரா ஸ்யாபூத் தத் சர்வமதுனா கிருதம். ஸோ இந்த ஜீவன் முக்தனுக்கு அஸ்ய அப்படின்னா இந்த த மேன் ஆஃப் ஸ்டடி விஸ்டம், வைஸ் பர்சன், புறா ஐஹிக இந்த சிரவணத்துக்கு வந்து படித்து இந்த ஆத்ம ஜானத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடையிறதுக்கு முன்னாடி ஐஹிக ஆமுஷ்மிக, அதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லோரும் மாதிரியே லோகம் சாதாரணமாக இந்த லோகத்தில் அடைய வேண்டியது, சாதிக்க வேண்டியது, ப்ராஜெக்ட்ஸு, அது இது, கமிட்மெண்ட்ஸு, இன்வால்மெண்ட்டு, அப்புறம் அண்டர்டேக்கிங்ஸு, இது எல்லாமே கூட ஐஹிக இந்த உலகம் பற்றி. இல்லை சில பேர் ரொம்ப ரிலீஜியஸாக வேதத்துடைய கர்ம காண்டத்தை நம்பியிருந்தால் அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து ஆமுஷ்மிகன்னு மேலே லோகத்தில் ஸ்வர்க்கம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நல்ல இடம் கிடைக்கணும், அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் கதி இருக்கணும், நான் அங்கங்கே பிரேதமாக மாட்டிக்கூட, இது ஆமுஷ்மிகமான அதர் வேர்ல்ட்ஸ் பற்றி. என்னாச்சு இவனுக்கு விராத சித்தையே. ஓகே, எத்தனையோ விராத்தன்னா சோ மெனி திங்ஸ், இந்த உலக விஷயங்கள் மேலே அடுத்த லோகங்கள விஷயங்கள் இதெல்லாம் சாதிச்சுக்கிறதுக்கு என்னமோ நிறைய இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அது பின்னாடி ஓடிட்டுருக்கிறான். ரொம்ப சமயமே டைம் இல்லாத மாதிரி காலம் மிருத்யு అనేది இருக்கிறதுன்னு கூட கவனிக்காமல் அது எல்லாத்தையும் சிரமப்படுறான். ஆனால் இப்போ வந்து இவனை வந்து முக்தேஹேச்ச சித்தையே, இப்போ இது எல்லாத்திலும் வந்து இந்த லோகத்திலும் சாதிக்க வேண்டியது, அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது எனக்கு. ஐ ஹவ் நோ எனி டிசைர். அதே மாதிரி மேலே லோகங்களோ எனக்கு அந்த லோகம் இந்த லோகம், ஈவன் டு ரியலைஸ் த காட் டிசைர் கூட எனக்கு இல்லை. அது எல்லாமே எல்லா டிசைர். அதனால தான் கிமிச்சன் கஷ்யகாமாய், அது மறக்கக்கூடாது, இவ்வளோ நாள் விசாரணை பண்ணது. ஸோ இது எல்லாத்திலும் வந்து விடுதலை. அப்புறம் நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, பரிகார கர்மா, எந்த கர்ம பந்தம் இல்லை, எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படி அவ்வளோ ஃப்ரீடமோடு இருக்கிறதுனால இவன் அதில் எல்லாத்திலும் நந்தை எதுவுமே இல்லை. ஏதாவது பண்ணிக்க வேண்டாமா எனக்கு, அது இல்லை. இருந்த வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும், போயிடும், பிராரப்தம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு கதையே கிடையாது. அப்புறம் சரியா, இது கூட ஏதோ தெரியாமல் ஆரம்பித்ததே போயிட்டுருக்கு. ஸோ நான் எப்பவுமே இதுக்கு தொடாமே தான் இருக்கேனே. ஸோ முக்தேஹேச்ச சித்தையே. அப்புறம் பகுகிருத்தியம் அபூத், எதையோ நிறைய பண்ணிருக்கு, ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ்ன்னு. பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம குடும்பஸ்தர்கள் தானே. குடும்பஸ்தனாக இருந்தால் கூட அதே அந்தந்த கரெக்டாக செஞ்சு முடிச்சாச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை கடிக்கணும். அதுக்கு தான் வானப்பிரஸ்தம் மனசில் புரிஞ்சுக்கிட்டு அது ஏற்றுக்கணும், அப்படி வாழணும். ஸோ அபூத் கிருத்தியம் பகு நிறைய. இப்போ எந்த ஆப்ளிகேட்டரி டியூட்டியும் எனக்கு கிடையாது. அப்படின்னா
ஐ ஹவ் பர்ஃபெக்ட்லி டன் எவ்ரி திங் அண்ட் ஃபினிஷ்ட் ஆஃப். சார் ஆனால் இன்னும் குறை சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலேன்னு, உங்களால் பண்ண முடியலன்றாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வயசு மட்டும் ஆயிடுது அப்படி இல்லை. சில வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு நீ கவனிக்க. பர்ஃபெக்ட்லி டன் கம்ப்ளீட்டடுன்னு அர்த்தம் என்ன? அங்கே பூர்ணமாக கம்ப்ளீட்டு பர்ஃபெக்டான இது ஏதாவது இருக்க லோகத்தில் இல்லை. நம்ம தான் ஒரு லிமிட் வைக்கணும். இப்போது ரிட்டையர் அப்பா நீ உனக்கு வயசாகிடுச்சு 58 ரிட்டையர்னு சொன்னாலும் மனுஷன் ரிட்டையர் ஆகிறான்னா சொல்லுங்க? ஆக மாட்டான். இவன் ப்ரைவேட்டாக பண்ணுவான், எக்ஸ்ட்ரா பண்ணுவான், அது பண்ணுவான், வீட்டில் இருந்து பண்ணுவான், ஆன்லைனில் பண்ணுவான், ஏதாவது ஏன் நீ தான் வாசனை விடணும். எனக்கு போதுமானு உனக்கு தெரியணும். இனிமேல் வேறு பிரயத்தனிக்க வேண்டியது, ஈடுபட வேண்டியது வேறு இருக்கேன்னு புத்தியில் தெரிஞ்சதானே பண்ணுவான். அதனால் யாரோ சொல்கிறாங்க எனக்கு கூட அப்படி தோணலைன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு சுவாமிஜி என்ன சொல்லுவாருன்னா, தேர் இஸ் நோ எனி ரிக்ரெட்ஸ் பிகாஸ் ஆஃப் நாட் டன், அண்ட் தேர் இஸ் நோ எனி arrogance ஆஃப் சக்ஸஸ் ஆல்சோ. ஸோ த absence ஆஃப் தி arrogance அண்ட் த ரிக்ரெட்ஸ் எதையோ அந்த நிலைக்கு பேர் தான் இங்கே கர்த்தவியம் கிருதம். அது புரிஞ்சுக்கணும். ஸோ பகுகிருத்தியம் அபூத் ஆதுனா. அதனால் இப்போது அந்த எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை எனக்கு. நானாக போய் தலை எடுத்துட்டு மூக்கு அதில் unnecessarily if I spoke my nose only. அதனால் ரொம்ப குடும்பம், குழந்தைகளும், கிராண்ட் சில்ட்ரன் எதையாவது கூட ரொம்பவே ஈடுபட வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. அவங்கள இதை பார்த்துவாங்க. நம்மளுக்கிட்ட ஏதாவது சஜஷன் வேணும், ஏதாவது அப்படி சொல்லுங்கன்னா தவிர எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்க பெரியவங்க ஆகிட்டாங்க இல்லையா, நம்ம கவலைப்பட விடணும். ஸோ இனிமேல் ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா கர்மக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகம், இது நான் இன்னும் செய்யலைன்னு என்ன ஆகுமோ, இது எல்லாமே நீக்கப்பட்டது ஆத்ம ஜானத்தினால. நல்லா புரிஞ்சுக்குங்கோ. தேர் இஸ் நோ எனி டவுட் ஆர் சஸ்பிஷன் அண்ட் சந்தேகம். இந்த கர்மா இல்லைன்னா உபாசனை 3 சொல்லுவார் சுவாமி. கர்மா, உபாசனா, ஈவன் இந்த வேதாந்த லிசனிங் பற்றி கூட. நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் இப்போது? ஞான நிஷ்டவானான அந்த ஜீவன் முக்தனை பற்றி பேசுகிறோம். இப்போ இனிமேல் அவனுக்கு இன்னும் நிறைய கேட்கணும், கேட்கலையே, முடியலையே, எத்தனையோ சாஸ்திரம் இருக்கே, சாஸ்திரம் அனந்தம் பண்ணுறாரே அப்படின்னு இவனுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு இன்னும் வேக்யூம் குறை இல்லை. அதை பற்றியும் அப்புறம் மறுபடியும் சொல்லுவார். ஈவன் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் எதுவுமே பண்ண மாட்டானாமா. எதுக்கு? எல்லாம் சிரவணம் பண்ணி முடிச்சாச்சு. மனனமா, எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தானே. நிதித்தியாசனமா, எனக்கு ஏதாவது விக்ஷேபம் இருந்தால் தானே. அப்படி எல்லாம் கூட விவரிப்பார். ஸோ இதுக்கு பேர் தான் கிருத்தம். கிருத்தம் இஸ் டன் வித். அதனால் இப்போது இனிமேல் அதில் ஈடுபடக்கூடாது, தேவையில்லை. அதனால தான் சத்சங்கத்துக்கு சிரவணம் பண்ணுறது, சத்சங்கத்தில் ஈடுபடுறதே பெரிய சாதனம், பெரிய யக்னம், பெரிய புண்ணிய காரியம். நீ எப்படியாவது எடுத்துக்கோங்கோ, பெரிய பக்தி காரியம். நாரத பக்தி சூத்திரத்தில் பார்த்தோம், ஆத்ம சிந்தனம் பண்ணுறது தான் பக்தி அனி சொல்லப்படுறதுன்றார். ஸ்வரூப சிந்தனம் தான் பக்தி. ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபிதீயதே அப்படின்னு சொல்லி அடுத்ததாக 254வது ஸ்லோகத்திலும் அப்படின்னா என்ன இன்னும் விவரிக்கிறார். இந்த ஜீவன் முக்தனுடைய கண்டிஷன் இப்போ இது ஜீவன் முக்தி இந்த நிலைக்கு வரதுக்கு முன்னாடி ஆத்மஞான நிஷ்டை ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி இருக்கான், இப்போ எப்படி இருக்கானது அந்த கம்பேரிசன் கூட பண்ணி இங்கே விவரிக்கிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த வரப்போகிற ஸ்லோகங்களுக்குள்ள பலதை. யார்
இந்த டோட்டல் கண்டென்ட்மெண்ட் திருப்தினி அனுபவிக்கிறானோ அந்த நிலையில் இருக்கிறானோ. படிக்கிறோம் 254. ததேதத் கிருதகிருத்யத்வம் பிரதியோகி புரஸ்ஸரம் அனுசந்தத தேவாயம் ஏவம் ஏவம் திருப்யதி நித்யஷः. ஸோ அந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச அவன் இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலை என்ன, இப்போ என்னன்னு அவனே கூட கம்பேர் பண்ணி எஸ்டிமேட் பண்ணணும். We must compare ourselves about our previous our development in the spiritual path. இது யாருக்கும் சொல்கிறதுக்கு காட்டுக்கிறதுக்கு இல்லை, நமக்கு தெரியணும் இல்லையோ நம்ம எந்த இடத்துல எந்த நிலையில் இருக்கிறோம், எத்தனை மார்க் நமக்கு இப்போ போட்டுக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸு. அடுத்தவங்கள் எப்படி பண்ணுறாங்க, அவங்கள எவ்வளோ ப்ரோக்ரெஸ் ஆகிட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி தவறு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை பற்றி இல்லை, உன்னை பற்றினி நம்ம நிஜமாக ஸ்வரூபனிஷ்டையில் இஷ்டம் இருந்தால் நமக்கு நம்முடைய ஓன் பர்ஃபார்மென்ஸுன்னு நம்ம கவனித்து அது அசஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தவங்களை இதில் விஷயத்தில் தப்பு இருக்குது அது இருக்குன்னு இது எல்லாத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கோ, தத் ஏத்தது கிருதகிருத்யத்வம் மேலே ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தத் ஏத்தது கிருதகிருத்தியம். அப்புறம் இப்படி கிருதகிருத்தியனான இவனை கம்பேரிசன் பண்ணிக்கிற அவனை இது முன்னாடி என்ன பிரதியோகி புரஸ்ஸரம். இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக என்ன ஃபுல்ஃபில்மெண்ட்டு 3 முக்கியமாக சொல்கிறதே PHS வேல்யூஸ், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக பாடுபட்டேன் இத்தனை வருஷம் தெரியாதனால. இப்போ குருவுடைய கிருபனாலய சிரவண சத்சங்கத்தினால நானும் இப்படி இந்த கம்ப்ளீட் நிரங்குஷா திருப்தி நிலைக்கு வந்துட்டேன். என்ன அது மூணுத்துக்காக வெளியிலோ லோகத்தில் இல்லைப்பா, அது என்னுடைய ஸ்வரூபത്തിന് நான் கண்டுபிடிச்சாவே எனக்குள்ளதா திருப்தி இருக்கு, சாந்தி இருக்கு, ரக்ஷணை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஆனால் பிரதியோகி புரஸ்ஸரம்னா இவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ண, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், எப்படியெல்லாம் தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் ஓடி இருக்கேன், எப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியெல்லாம் பதற்றப்படுவேன், இப்படியெல்லாம் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாம் அடங்கி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை பார்த்துக்கிறான். இஸ் லுக்கிங் பேக் இஸ் ஓன் பிஹேவியர் இந்த முன்னாடி. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனால இனிமேல் அனுசந்தத் ஏவ இந்த இப்போ இனிமேல் கான்டெம்ப்ளேஷனில் பிரம்மாபியாசத்தில் ஈடுபடுறான். இல்லைன்னா இங்கே அனுசந்தத் ஏவன்னா இந்த அனலைஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இதுக்காக நான் பண்ணது சத்தியமன்னா இவ்வளோ நெருங்கி நானாகவே இருக்கானானே, இதுக்கு போய் இவ்வளோ பாடுபட்டானே, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டானே, உலகம் சத்தியம்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டானே இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவனுக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவு வருது. என்ன தெளிவு இருந்துச்சு, இந்த பிராபணீயம் பிராப்பியம் அనే வார்த்தை இன்னும் சொல்லலை, அது விவரிப்பார். சரியா, மொத்தத்தில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் தி ரிலேட்டிவிட்டி இஸ் த கெயின் ஆஃப் தி அப்சல்யூட். இதுக்கு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லை நேற்றுக்கு, இவனுக்கு பயம் இருக்காத தானே இல்லாமல் அபிமானம் అనేది ஒரு ஜீவபாவம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் போய்டும், தானே இல்லாமல் ஆயிடுவான் அப்படின்னா பயப்படுவான்னா பயப்பட மாட்டான்னு சொன்னோம் இல்லையா. அதுதான் என்னது, கம்ப்ளீட் கிவிங் அப் ஆஃப் தி ரிலேட்டிவிட்டி இஸ் த கெயின் ஆஃப் தி அப்சல்யூட். அந்த மாதிரி நிலை இவனுக்கு இருக்கிறதுனால இப்போ அனுசந்தத் ஏவ அயம் ஏவம், அப்படிப்பட்ட அந்த ஞானியோடைய நிலை தான் இந்த விதமாக
இது முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி நித்யஷா திருப்தியதி, ஆல்வேஸ் வில் பி நவ். ஒரு வாட்டி இந்த நிறைவு வந்துச்சுன்னா ஆத்தியந்திக திருப்தி, மறுபடியும் குறை அவனுக்கு ஏதாவது அனுப்பான வராது. என்ன ஞான நிஷ்டை வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 254 அந்த ரிகலெக்டிங் பேக், கம்பேரிசிங் ஹிம்செல்ஃப், நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கேன், இப்படி எப்படி இருக்கேன். இங்கே இவனுடைய நிலையில் என்ன நடக்கிறது, இந்த 255வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இனிமே இங்கேருந்து ஆரம்பித்து வரப்போகிற ஸ்லோகங்களை சொல்கிற எல்லா ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு பாயிண்டர். நமக்கு எப்படி இந்த அனுசந்தானம், தியானம், நிதித்தியாசனம், கான்டெம்ப்ளேஷன் ஏதாவது சொல்லுங்க, அதில் எப்படி ஈடுபடுறது, எப்படி அதை உபயோகப்படுத்திக்கிட்டு நம்மளும் ஞான நிஷ்டவான்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். படிக்கிறோம் 255வது ஸ்லோகம். துக்கினோ ஞா சம்சரந்து காமம் புத்ராத்யபேக்ஷயா பரமானந்தபூர்ணோஹம் சம்சராமி கிமிச்சயாம். இவனுடைய அனுசந்தானம், கான்டெம்ப்ளேஷன், இனிமே சொன்னார்லே அனுசந்ததத்தே, இதில் ஒரு பாயிண்ட் நமக்கு முக்கியமாக சொல்ல போகிறார். ஸோ இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் அந்த ஜீவன் முக்தன் அடைஞ்சு, அந்த ஜீவன் முக்தன் இப்படி நினச்சிக்கிறான், அவனுடைய கான்டெம்ப்ளேஷன் இப்படி தான் நடந்துச்சு, அந்த நிலைக்கு வந்துட்டான். என்னது, துக்கினஹ அக்னாஹ. துக்கினஹ அக்னாகன்னா, அக்ஞானிகள் லோகத்தில் சாதாரணமாக பெரும்பாலும் நிறைய குடும்பிகள் இல்லறத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பெரும்பாலும் அப்படின்னா இந்த மிசரபிள் இக்னோரண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அக்ஞானத்தில் இருக்கிற போது துக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ துக்கத்துக்கு காரணம் அக்ஞானம்னு தெரிஞ்சுக்கணும். என்ன அக்ஞானம்? கம்ப்யூட்டர் தெரியல, கெமிஸ்ட்ரி தெரியல, எனக்கு அது தெரியல, இது தெரியல, நியூ குக்கரி தெரியல, இது இல்லை அக்ஞானம். ஒன்று பற்றி என்னுடைய ஸ்வரூப ஜானம் இல்லாதது பெரிய ட்ராபேக்கு. அந்த ஒரு ட்ராபேக்கு, அதுதான் பெரிய ட்ராபேக்கு, அதுதான் எல்லா ட்ராபேக்குக்கு காரணம். எனக்கு வேறு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு, துக்கப்படுறதுக்கு காரணம் இந்த ஒரு ட்ராபேக். இது தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இனிமேல் எதுவுமே மிச்சம் இருக்காது. எதுவுமே மிச்சம் இல்லாத சரியாத நிலைக்கு பேர் தான் ஆத்தியந்திக திருப்தின்னு சொல்கிறார் இங்கே. ஸோ துக்கினா அக்னாக, எப்படி துக்கம் அக்ஞானம்? அவங்க புத்திர ஆதி அபேட்சையா, எப்போ பார்த்த சிந்தனை வீட்டில் இருக்கிற மக்கள், குழந்தை, பையனும் பொண்ணும், அவங்க சின்னவங்களாக இருந்தானோ பெரியவங்களாக இருந்தானோ அங்கங்கே போய் செட்டில் இருந்தானோ, இன்னும் அவங்களுக்கு கூட விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அம்மா அப்பா எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பணம் வருமா, ப்ராப்பர்ட்டி வருமா, ஹெல்ப்புக்கு வருவாங்களா, இதெல்லாமே இருக்கும். நம்மளும் விடுறதில்லை, அவங்களும் விடுறதில்லை. ஸோ இப்படி புத்திர ஆதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது எல்லாத்திலேருந்து எக்ஸ்பெக்டேஷன், அபேட்சையான்னா அவங்கக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எது எனக்கு ஈஸ்வரன் இவங்கள மூலமாக செய்ய விரும்புகிறாலோ அது நடக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும், அவங்களுக்கு கூட நான் எப்படி இன்ட்ராக்ஷன், அவங்க இருக்கிற வரைக்கும், நம்ம இருக்கிற வரைக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இன்ட்ராக்ஷனே இல்லாதன்னு இருக்காது. ஆனால் நம்ம நிறைய முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ளே அவங்கள விஷயத்தை தலையிடாமல் இருந்தால் போச்சு. அவங்கள விஷயத்தினாலையும் நம்ம கவலைப்படுறதே பண்ணிட்டா உனக்கு பெரிய பாரமாயிடும் இல்லையா. ஆல்ரெடி நான் என்னுடைய விஷயங்களை பற்றி நானே கவலைப்பட வேண்டிய நிலை வரும் வயசானதுக்கப்புறம். என்ன, என் உடம்பு, என்னோடய மனசில் வர மூப்பு, வியாதி, மரண பயம், இது எல்லாத்தையும்
அப்புறம் நீ இன்னும் அவங்கள அப்புறம் நீ உண்மையாக ஈஸ்வரனுக்கு சரணாயி அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தேன்னு இது நம்பியிருந்தா என்ன எப்படி வச்சுக்கணுமோ, நான் என்னுடைய வயசான வாழ்க்கை எப்படி போகணுமோ என்னఅనేది ஈஸ்வரனா எனக்கு பார்த்துக்குவார். நானே கவலைப்படணும். நான் தான் இந்த பிராரப்தத்தினே, இந்த சரீரத்தினே, இது எல்லாத்தையும் ஈஸ்வரன் கையில் கொடுத்தாச்சு இல்லை. நானே அவன் அவர் காணுக்கிட்ட குனிஞ்சு சரணாயிட்டானே. ஆனால் நானும் உள்ளே ஞான விஷயமாக நான் எப்படி இருக்கணுமோ அந்த ஞானத்தினே ஞான நிர்மதனாபியாசாத், நான் எந்த பாஷம் இல்லாமல், பாஷம் தஹதி பண்டித, பாஷம் எதுவுமே இல்லாமல் என்னுடைய அனுசந்தானம் அங்கே இருக்குது. ஆனால் லோகத்தில் இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க அவங்க. ஸோ வந்து காமம் சம்சரந்து. ஸோ லோகத்தில் இப்படி அதுக்கு வேண்டிய பற்றி ஆசைகள் வரும். அது சின்ன ஆசையாக பெரிய ஆசையாக மொத்தத்தில் காமங்கள் நிறைய வரும். அவங்க நானே அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு எப்படி நான் ஞானம் அடைஞ்சேன் இல்லை, உள்ள புத்திக்குள்ளே புரிஞ்சு போச்சே. அதனால் என்ன சொல்லிக்குவாராம இவர் இந்த கான்டெம்ப்ளேஷனுக்கு நம்ம சிந்தை, அகம் பரமானந்த பூர்ணஹா, எனக்கு எல்லாமே பூர்ணம். என்ன பரமானந்த பூர்ணம். ஏன்னா என்ன ஸ்வரூபத்தின்னு நான் கண்டுபிடிச்ச ஸ்வரூபத்தில் ஒரு குறையும் இல்லை, ஸ்வரூபத்துக்கு ஒரு விச்சித்து இல்லை, அச்சுதம். அது அதனால் பரமானந்தம், பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம். பரமானந்தம், பரமானந்தம் அன்கண்டிஷ்னல், அன்லிமிட்டெட், அப்புறம் அன்டிஸ்ட்ரக்டபிள், அன்கமிங் அண்ட் கோயிங், வரதி போகிறதில்லை, பரமானந்த பூர்ணம், சுப்ரீம் இன்ஃபினிட் பிளிஸ். அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் கிமிச்சையா சம்சாராமி, சாதாரண சம்சாரிகள் சம்சாரத்தில் சம்சாரிக்கிற மாதிரி சம்சாராமி என்ன நானே ஈடுபடுறேன். சம்சாராமி என்ன நானே துக்கப்படணும், நானே துக்கி ஆகணும். துக்கந்தான் போயிடுச்சு 6வது படியிலேயே. இப்போ 7வது படி என்ன? பிரம்மானந்தம், பரமானந்த பூர்ணம், ஆனந்த கனம், சச்சிதானந்த ரூபாய. கிருஷ்ணன் இல்லை, நானும் என்ன ஹிருதயத்தில் இருக்கிறது அந்த கிருஷ்ணன் தானே பரமாத்மா. நானும் பரமாத்மா தான், நான் சின்ன ஆத்மா இல்லையே. இப்போது நானும் பெரும் ஆள் ஆயிட்டேன். ஓகே, ஸோ பரமானந்த பூர்ண. அதனால் எது ஆசைப்பட்டு நான் சம்சாராமி, சம்சாரத்தில் ஈடுபடுவேன். தேவையில்லாமல் சம்சாரத்தினால மின்சாரம் ஷாக் அடிச்சுக்க வச்சுக்கிறேன். ஏன் துக்கப்படுவேன்? நானும் என்னை யார் தொட முடியும்? யார் எனக்குள்ளே குறை இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் சச்சிதானந்த ஸ்வரூபமனே. பாருங்க, இது கான்டெம்ப்ளேஷன் நம்ம சொல்லிக்கணும். அகம் பரமானந்த ஸ்வரூபா, அகம் பரமானந்த பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 255 இங்கே ஒரு விஷயத்தினே நம்ம சிந்தனை செய்ய வேண்டியிருக்கேன். 3 விஷயங்கள் நம்ம சாதகர்களாக இருந்தான், இன்னும் சாதிச்சிருந்தாலும் இது தெரிஞ்சுக்கணும். சாதகர்களாக இருந்தால் சாதிக்கிற வரைக்கும் இது உபயோகப்படும். 3 விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அது எப்படி விட்டு கொடுக்குறதுனது நம்ம தான் அதுக்கு பிளான் பண்ணணும். 3 என்னென்ன? முதல் இச்சாமி. இச்சாமி என்ன? எனக்கு இந்த உலகத்தில் ஏதாவது இவே நடக்கணும். ஐ வாண்ட் சம்திங் டு கெட் டிசைர் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. இச்சாமி. இச்சனை இது எப்பவுமே 2வது பற்றி தானே. என்னை பற்றி எனக்கு என்ன இச்சை இருக்கும்? எனக்கு அது மேலே இச்சை இருக்கேன். ஸோ உலகம் அங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். இந்த சென்ஸ் ஆர்கான்ஸ் அங்கேருந்து இச்சைப்படுறது. ஸோ இந்த உலகத்திலேருந்து எனக்கு என்னமோ ஆக வேண்டியது இருக்குது. அதான் நத்திங் டு டூ என்றார் சுவாமிஜி. அதான்
தேர் இஸ் நத்திங் டு கெயின். இந்த உலகத்திலேருந்து நான் அடைய வேண்டியது, எனக்கு முடிய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இச்சாமி అనేది இப்போ முன்னாடி நெகட்டிவ் பார்ட்டிகல் சரி, நான் இச்சாமி, உலகத்திலேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல. உலகம்னா மொத்தம் எல்லாரும் உறவுகள், பொசிஷன்ஸு, ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து உலகம். ரெண்டாவது பவாமி. பவாமின்னா ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் இன் திஸ் வேர்ல்டு. நான் இப்படின்னு காட்டுக்கணும், அப்படின்னு காட்டுக்கணும், நான் நல்லவனு காட்டுக்கணும், இப்படின்னு ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் இன் திஸ் வேர்ல்டு. இன் திஸ் வேர்ல்டுன்னா இந்த சரீரத்தில், இந்த சுற்றி இருக்கிற இவங்களுக்கு எல்லாருக்கு, அவங்க எல்லோரும் இப்படி நினச்சிக்க வேண்டாம். என்னை பற்றி என்ன நினச்சிக்குவாங்க? அப்புறம் என்ன நான் போனதுக்கப்புறம் என்னை ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? ஸோ ஐ வாண்ட் டு பிகம் பவாமி இந்த உலகத்தில். அதையும் நீக்கணும். அதனால் நான் எதுவுமே ஆக வேண்டியதில்லை, நான் எதுவுமே ஆகி காட்ட வேண்டியதையும் கிடையாது. நான் ஞானினனையும் காட்டுக்க வேண்டாம், எனக்கு ஞானம் இருக்குதுன்னு காட்டுக்க வேண்டாம், நான் குருவனு சொல்லிக்க வேண்டாம், எதுவுமே சொல்லிக்க வேண்டாம், சிஷ்யனு சொல்லிக்க வேண்டாம். கம்முன்னு இரு. அப்போது நான் சேர்த்துக்குங்க அங்கே, நான் பவாமி. அடுத்தது கரோமி, மூணாவது. ஓகே, மறக்கக்கூடாது. இச்சாமின்னு நெகட்டிவ் பண்ணோம், நான் இச்சாமி. பவாமி ந பவாமி, நான் எதுவுமே ஆகி காட்டுக்க வேண்டியதில்லை லோகத்தில். கரோமி என்ன? கரோமி என்ன? நான் மேலே ரெண்டுத்துக்கு ஆதாரப்பட்டு இந்த கரோமி இருக்கேன். ஸோ நான் ஏதோ உலகத்திலேருந்து அடைய வேண்டியது இருக்கேன்னு ஆசைப்படுறேன். நான் உலகத்துக்கு இப்படி காட்டணும், நான் இப்படி உலகத்தில் ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் அண்ட் ஷோ ஆஃப் சம்திங்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்துக்கு எப்படி முடியும்? அது நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த பண்ணுறது అనేది வியாதி. டூயிங் இஸ் எ டிசீஸ். அதனால தான் வேதாந்த சாஸ்திரம் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டூயிங் ஒன்றும் பண்ணாத, பிடிக்காது. அதுதான் சுவாமி சொல்கிற மாதிரி இங்கே ரஷ் இருக்காது. வேதாந்த கிளாஸ் கேட்குறதுக்கு அப்லோட் பண்ணி ஒரு நாள் ஆனால் கூட 5-6 பேர் 10 பேர் பார்ப்பான். பரவாயில்ல. அப்போ எதுக்கு சார் கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுறீங்கன்னு அதுவும் அந்த 10 பேருக்கான்னு வச்சுக்கோங்க. இல்லை சுவாமி சொல்கிற மாதிரி டைம் பாஸ் தான். டைம் பாஸ் என்ன தான் பண்ணும் வேறு? அதே சிந்தனையில் தத் கதனம், தத் சிந்தனம், தத் அந்யோன்ய ஆலாபனம் எல்லாம் சொல்ல. ஸோ டைம் பாஸ் இது. ஸோ கரோமி என்ன? அப்போ அதுக்காக நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த பண்ணுறது అనేది வியாதி. அதனால தான் இங்கே வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கேட்டுட்டு, தென் டெல் மீ சுவாமிஜி வாட் ஹேவ் டு டூ, தென் கோ அண்ட் டூ பஜனன்னு சொல்லணும். வேதாந்தம் ஒழுங்காக கேட்டு புரிஞ்சிட்டு இருந்தால் நான் இன்னும் திரும்பி வேறு என்னென்ன பண்ணணும், வேறு என்னென்ன பண்ணணும்னு பண்ணு. உனக்கு தோணுறதுன்னா பண்ணு, உனக்கு எது. ஆனால் எது பண்ணாலும் உன்னை இந்த பக்கம், இந்த ரியாலிட்டி சத்தியம் பக்கம் ஆத்ம சிந்தனை கொண்டு வருதுன்னு அது பண்ணும். நீ எது பண்ணாலும் அது இந்த பக்கம் கொண்டு வரதில்லை, உன்னோட மனசு நீ வேறு எந்த பக்கம் கொண்டு போகிறதுன்னா பண்ணாததை. வேறு எந்த பக்கமும் அது கொண்டு போகிறதுன்னு என்ன? பயம், இன்னும் சங்கோச்சம் அண்ட் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு, சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸு, அப்புறம் குறை, அசந்திருப்தி, துக்கம், டிப்ரெஷனு, டிசெக்ஷனு ஏதாவது வரதுன்னு அது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதனால் நீ பூஜை பண்ணுறதுன்னா பண்ணு, ஆனால் பூஜை வில் ரிமைண்டிங் யூ த ரியாலிட்டி ட்ரூத். பஜனை பண்ணு, பஜனை ரிமைண்டிங் யூ த ரியாலிட்டி ட்ரூத். பாகவதம் படி, இல்லை ராமாயணம், ஏதாவது பண்ணு. ஆர் யூ கோயிங் நியரர் டு த ட்ரூத் ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த ட்ரூத்? ட்ரூத்துன்னா உன்னை கெட்டனந்து, உன்னுடைய ஸ்வரூபத்தை கெட்டனந்து. ஸோ இங்கேயும் ந கரோமி, ந கரோமி. அதுதான் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். 5வது அத்தியாயத்தில் கீதை. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுருஜன் குருணஹன் உன்மிஷன் நிமிஷன் நவே. ஐ ஆம் நாட் டூயிங் எனி திங் அப்படின்னு எனக்கு உள்ளே தெரிஞ்சால் போதும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, லெட் உலகத்தில் திங்ஸ் எதெல்லாம் லெட் த திங்ஸ் ஹேப்பன்
ஆஸ் தே வில். அது எப்படி என்ன நடக்கணும் அது பாட்டுக்கு அது அப்படி நடக்கட்டும் அப்படி அனி விட்டுறதுக்கு பேர் ஞானம். இல்லைன்னா ப்ராக்டிஸ் ஆஃப் நாலேஜ். சுவாமிஜி சொல்கிற மாதிரி. இப்போ சாராம்சம் என்ன ஆச்சு இந்த ஸ்லோகத்தில்? லௌகிகளும் அவங்க குடும்பத்தை விஷயத்தில் இப்படி ஈடுபடுறான், மனுஷர்கள் மேலே ஆசை வச்சுக்கிறான், அவங்களுக்கு அது கரெக்டானு தோணுறது. ஏன்னா அதனால் அதில் பிரவர்த்திப்பான், அதில் போய் துக்கப்படுவான். ஆனால் நானும் சுப்ரீம் பரமானந்த ஸ்வரூபம், நான் எதுக்கு இனிமேல் எது ஆசைப்பட்டு எதுக்காக இந்த விவகார லோகத்தில் ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு கஷ்டப்பட்டு துக்கம் வேணுமான்னு வாங்கிக்கிறானே? தேவையா? தேவையில்லை அப்படின்னு சொல்லி 256வது ஸ்லோகத்தில் அனுதிஷ்டந்து கர்மாணி பரலோக இயாசவஹ சர்வலோகாத்மக கஸ்மாத் அனுதிஷ்டாமி கிம் கதம். பரலோக, இங்கே டாபிக் என்னன்னா இந்த லோக விஷயங்கள் பரலோக விஷயங்கள்னு ஆசைப்படுற அவனுக்கும் இந்த மேன் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இந்த ஆத்மஞானம் இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? எதில் வித்தியாசம்? எது? பரலோக இயாசவக, யார் பரலோகம் இந்த லோகம் ஏதோ சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்மாணி அனுதிஷ்டந்து, அவங்க பல யக்ஞம் யாகம் ஸ்பெஷல் பூஜை, அந்த பூஜை இந்த பூஜை, ஆன்லைனில் கூட பூஜை பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பலதெல்லாம் ஈடுபடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வேறு நிறைய இருக்கு. ஓகே, மேலே லோகம் சொர்க்கம் போகணுமன்னா ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணணும், இங்கே குழந்தைகளை பிறக்கணும்னு புத்திர காமேஷ்டி பண்ணணும், ஏதோ நிறைய யக்ஞ யாகம் பண்ணும். இது எல்லாமே கூட சர்வ லோகாத்மக. சாரி, அங்கே வரைக்கும் அது முடிஞ்சிச்சு. ஆனால் என்னோடய விஷயத்தில் 2வது பாயிண்ட் கான்டெம்ப்ளேஷனுக்கு அகம் இல்லைங்க. அகம் சர்வலோகாத்மக, நானே தான், எனக்குள்ளதான் எல்லா லோகங்களும் நிற்கிறதே. மையேவ சகலம் ஜாத்தம் மறக்கக்கூடாது, மையேவ சகலம் ஜாத்தம் மறக்கக்கூடாது. ஸோ பாருங்க, சர்வலோகாத்மக, எல்லா லோகங்களுக்கு ஐ ஆம் த சோர்ஸ் செல்ஃப் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்ஸ். அப்படி இருக்கும்போது கஸ்மாத் சொல்லுங்க, நான் எப்படி கதம் கிம் அனுதிஷ்டாமி, நான் எல்லா இடத்துல இருக்கும்போது நான் எங்கே போகணுன்னு நான் ஆசைப்பட்டு இந்த கர்மம் காண்டம் இதெல்லாம் பண்ணுவேன். பாருங்க ஞானியோட நிலை. ஐ கேனாட் கோ எனிவேர். ஆகாயம் எங்காவது போகணுமனே ஃப்ளைட் டிக்கெட், இண்டிகோ டிக்கெட் வாங்குமா? ஆகாயம் எங்காவது போகணுமா? சர்வத்திர நானே தான் இருக்கேன் எல்லா இடத்துல. அதான் சொல்கிறாரு சர்வலோகாத்மக. அந்த அண்டர்லைன் பண்ணிவிட்டு அகம் சர்வலோகாத்மக, அகம் சர்வலோகாத்மகன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, கோ டீப் இன் டு தட் வேர்ட்ஸ். அப்படி நினைக்கும் போது தென் அதுதான் சுவாமிஜி சொல்கிறார். அதான் சொல்கிறார், நான் சொல்கிறது எல்லாமே மந்திரம்தான், நான் இங்கிலீஷில் சொன்ன மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அது சம்ஸ்கிருதம் உபனிஷத். என்னது? நத்திங் டு டூ, நோவேர் டு கோ. நோவேர் டு கோ, நத்திங் டு டூ. இதுதான் அர்த்தம். கஸ்மாத் கதம் கிம் அனுதிஷ்டாமி, யாருக்காக எதுக்காக? கிமிச்சன் கஷ்ய காமாய, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண மாட்டாரா? இந்த லோக யக்னம் கர்ம காண்டங்கள் நல்லது தானே, லோகத்துக்காகவாது பண்ண மாட்டாரோ? விஸ்வசாந்திக்காக, லோக சாந்திக்காக. அப்படின்னா இல்லைப்பா, அவரோட விஷயத்தில் வேறு. வரலி பீப்புள் அவங்களுக்காகவாது பண்ணலாமன்னா, நாடகம்னா பண்ணலாம். சில வாட்டி சில பேர் பண்ணுற மாதிரி காணப்படும் இல்லை சில ஆச்சாரியர்கள். ஆனால் இவருடைய திருஷ்டி 257 பாருங்கோ. வியாச்சக்ஷதாம் தே சாஸ்திராணி வேதானத்யாபயந்து வாம் ஏத்ராதிகாரிணோ மேது நாதிகாரோ கிரியத்வதஹ.
நீங்கள் இன்வால்வ் பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா அத்த அந்த கர்மகாண்ட விஷயத்தில் இல்லை உபாசனா விஷயத்தில் ஏ அதிகாரிணா யார் யாருக்கு அது பிடிக்கிறதோ யார் யாருக்கு அது சொல்லித்தர முடியுமோ அது படிச்சிருக்காங்களோ அதில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாரும் குவாலிஃபைடப்பா தே ஓகே அவங்களுக்கு அந்தந்த சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க தே சாஸ்திராணி வியாச்சக்ஷதாம் தே மே எக்ஸ்பவுண்ட் அண்ட் டாக் அபவுட் அது இது இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் படிக்க வேண்டாமா இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா இன்னும் என்ன இன்னும் அவங்க யாரோ பண்ணிக்கிட்டோம் புஸ்தகங்களை எழுதட்டும் ஆனால் இல்லைன்னா அவங்க வேதான் இப்போ வேதான் அத்தியாபயந்து ஸோ வேதங்கள் டீச் பண்ணுறது சொல்லிக் கொடுக்கறது அவங்களுக்கு அதில் இன்னும் வாசனை இருக்கு பிராரப்தம் இருக்கு அவங்க அதில் எல்லாம் படிச்சிருக்காங்க அது சொல்லி தரட்டும் அவங்க சொல்கிறது ஆனால் நான் அக்ரியத்வத்தை நான் எதுவுமே பண்ணலைப்பா பண்ண முடியாது என்னால் அக்ரியத்வத எனக்கு மை அதிகாரக ந எனக்கு நான் எதுவுமே செய்யாதனால என் ஆத்ம பாவத்தில் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது அதிகாரம் இல்லை ஐ எம் நாட் குவாலிஃபைடுன்றாரு அர்த்தம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும் ஐ எம் நாட் குவாலிஃபைடுன்னு அப்போ ஏன் படிக்கக்கூடாதுன்னு தேவையில்லை நான் படிக்க வேண்டியது படிச்சுட்டேன் அதுதானே முதல்ல விஷயம் என்னது பிராப்தவியம் கர்த்தவியம் கிருத்தமானு அதனால் ஆனால் மாதிரி அப்போ லோகத்தில் வாட் அபவுட் தி தூங்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டிங்களன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது நான் பண்ணலன்றார் நித்ராபிக்ஷே ஸ்நான சௌச்சே நேச்சாமி ந கரோமி ச திரஷ்டாரச்சேத் கல்பயந்தி கிம்மே ஸ்யாதன்ய கல்பனாத் மாதிரி தூங்குறீங்க பிக்ஷை சாப்பாட்டு சமைச்சிட்டோ வாங்கியோ சாப்பிட்றீங்க ஸ்நானம் பண்ணுறீங்க சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி உடம்புக்கு தொடச்சிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்புறம் ஆனால் இதெல்லாம் விரும்பலையா பியூரிஃபிகேஷன் நான் இச்சாமி அது கூட நான் ஆசைப்பட்டு பண்ணல நச்ச கரோமி ஆர் அதெல்லாம் நான் பண்ணல நான் ஆசைப்படலை ஆனால் பார்க்குறவங்க எல்லோரும் சொல்கிறாங்களே லோகத்தில் பார்க்கும்போது தெரியறது ஞானி கூட நடக்கிறான் ஞானி கூட சாப்பிட்றாரு ஞானி கூட இன்னொரு இட்லி போடுங்கன்னு கேட்குறாரு அப்படி பண்ணும்போது திரஷ்டாரக கரு ஆனால் அடுத்தவங்களை கரோமி திரஷ்டாரக கல்பயந்தி இப்போ ஆனால் அடுத்தவங்களை பார்த்துட்டு நீ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்க பார்த்து அப்படி நினச்சிக்கிட்ட நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு அந்நிய கல்பனாத்து கல்பயந்தி சேத் அந்நிய கல்பனாத்து மே கிம் சியாத் அவங்க அப்படி நினச்சிக்கிட்ட நான் என்ன பண்ணட்டும் நான் நைவ கிஞ்சித் கரோமித்தேன்னு நானும் நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன் அவங்க நினச்சிக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ணேன் ஏன்னா ஆத்மாவா அக்ரியத்வத்தினால நான் எதுவுமே பண்ணலை நான் எதுவுமே ஆசிக்கலை பிரகிருத்தில் என்னமோ நடக்கிறதுன்னு நான் உதாசீன பாவத்தோடு இருக்கேன் என்றார் மேலும் நாளைக்கு கொஞ்சம் சிந்தனை செஞ்சு இந்த ஸ்லோகம் பாருங்கள் எல்லாத்திலும் ஆழமாக இருக்கிற ஒரு தியானத்துக்கு சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதில் வருது ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम हरि ओम तत्सत्।